திமுக ஒரு பிரிவினைவாத கட்சிங்கிறாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா அமித்ஷாட்ட? இந்தியா பாகிஸ்தான் தேச விரோத செயல், பிரிவினைவாத செயல் இதெல்லாம் திமுக செய்யறாங்க. நாங்க பிரிவினை கேட்டவங்க தான். நாங்க திராவிட நாடு கேட்டவங்க தான். 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடம்பிக்கத்திற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாதுன்னு நாடு கேட்டவர்கள் தான். காங்கிரஸ் கட்சியில ஒரு ஜனநாயக பண்டிதர் இருந்தார். அவருக்கு பேரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியா சைனா யுத்தம் வருகிற பொழுது இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, தென்னகத்தில் இருந்து நாடு கேட்டு பேசுகிறார் அண்ணா, நீ நாடை யாரிடத்தில் கேட்பீர்கள்? சீனாவிடத்தில் கேட்பீர்களா? என்னிடத்தில் கேட்பீர்களா? நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது. திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட வேண்டும் என்று நேரு கேட்டுக்கொண்டார். திராவிட நாடு கோரிக்கை வைத்தால் கட்சி தடை செய்யப்படும் என்கிற அளவிற்கு அன்றைக்கு எச்சரிக்கைகள் வந்தன. அந்த நேரத்தில் தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும், இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருதிய அண்ணா, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும், மலர் இருந்தால்தான் மனத்தை நுகர முடியும், நாடு இருந்தால்தான் பிரிவினை கேட்க முடியும், நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது, திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன். கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்றார் அண்ணா. நாங்க திராவிட நாடு கோரிக்கையை இந்தியாவுக்காக கைவிட்டவர்கள். இந்தியா சீனா யுத்தத்தின் போது நேருவின் பக்கம் நாங்கள் உறுதியாக நின்றவர்கள். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்ற பொழுது அன்றைக்கு பொருளாதார முடையில் இருந்த அன்னை இந்திரா காந்தி யுத்த நிதி வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்தியாவில் அதிக நிதி கொடுத்த மாநிலம் கலைஞர் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாடு. இது அமித்ஷாவுக்கு தெரியுமா? இப்ப இந்திய தேசம்ன்றதுல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, தேசப்பற்று இருக்குல்ல உங்களுக்கு, இந்திய தேசம்ன்றதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆமா, இந்தியா தான் நம்முடைய தேசம். ஆமா. ஆனா கொண்டு வர எல்லா சட்டங்களையும் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? நீ கொண்டு வர்ற சட்டம் எல்லாம் முட்டாள்தனமான சட்டம். நீ கொண்டு வர்ற சட்டம் எல்லாமே மக்களை இந்த நாட்டில் சூறையாடுகிற சட்டம். நீ கொண்டு வர்ற சட்டம் எல்லாமே மக்களை பேதப்படுத்துகிற சட்டம். நீ கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கான, இந்திய மக்களுக்கானதா? நீ கொண்டு வந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கானதா? நீ எந்த சட்ட மக்களுக்காக கொண்டு வந்து சொல்லு. இல்ல, இப்ப ஆந்திரால மும்மொழி கொள்கை, கர்நாடகால மும்மொழி கொள்கை, பக்கத்துல கேரளாவுல மும்மொழி கொள்கை, தெலுங்கானாவில் முடிவெடுத்துட்டாங்க இருமொழி கொள்கைன்னு. ஆந்திராவில் முடிவெடுத்துருவாங்க, கர்நாடகத்தில் முடிவெடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம் அண்ணாவின் காலத்தில். எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க.